ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் ரைடர் ராஜி பேசுகிறேன். ஹோண்டா NX500 ஹோண்டா NX500 ஏற்கனவே ஹோண்டா CB500Xோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் இந்த ஹோண்டா NX500. இது ஒரு அட்வென்ச்சர் பைக். ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன், கலர் ஆப்ஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹோண்டா NX500 பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டு டிஸ்பிளே டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிஎஃப்டின்னு சொல்கிறது இதோட தின் ஃபிலிம் டிரான்சிஸ்டர். இந்த டிஎஃப்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கனெக்டடு டு கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்க பைக்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இந்த டிஎஃப்டியோட கலர் டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபுல்லி கலர் டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு. ஸோ இதோட ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோடைனமிக் டிசைன் கொண்டு வந்திருக்கதா ஸோ ஹோண்டா NX500 ஆப்ஷனாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரண்ட் டிசைன் வியூ பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக் டிசைன் சொல்லிட்டு ஹோண்டா NX500ஓட ஆப்பில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மார்ட் ஃபோன் இன்டெக்ரேஷன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்டெக்ரேஷன் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் ஆண்ட்ராய்டு அண்டு ஆப்பிள் ஐஃபோன் மூலயமா நீங்கள் ஹோண்டா ரோட் சிங் ஆப் மூலயமா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்டெக்ரேஷன் கனெக்ட் பண்ண முடியும். இது எந்த ஆப்ஷனுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டர்ன் பை டர்ன் ரோட் நேவிகேஷன் அண்டு மியூசிக் அண்டு மேனேஜிங் கால்ஸ் இது எல்லாத்துக்குமே இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் இன்டெக்ரேஷன் ஹோண்டா ரோட் சிங் ஆப் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்கள் ரைடிங்க்கு ஈஸியாகவும் ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் அட்வான்ஸ்டு டிஸ்பிளே டெக்னாலஜின்னு சொல்லியிருக்காங்க. இது போக 4-way டாகல் ஸ்விட்ச் லெஃப்ட் ஹேண்டில் பாரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னு சொல்லிட்டு ஹோண்டா NX500ல் இந்த நியூ அட்வான்ஸ்டு டிஸ்பிளே டெக்னாலஜி ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் இன்டெக்ரேஷன் அண்டு 4-way ஸ்விட்சஸ் ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு இந்த ஹோண்டா NX500ல் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரண்ட் டிசைனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேலி ஸ்பெக் விண்ட் ப்ரொடெக்ஷன் உங்கள் சேஃப்டி பர்பஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் லாங் டிரைவிங்கில் போகும்போது இந்த விண்ட் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போக அதோட வைட் ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டிங் பொசிஷன் அண்ட் டிரைவிங் மோடில் இருக்கும்போது ஸோ நல்ல ஒரு ஹேண்டில் பார் சிட்டிங் ஆப்ஷன் அப் டு ஸ்ட்ரைட்டில் இருக்கும்போது ஒரு நல்ல டிரைவிங்காக இந்த வைட் ஹேண்டில் பார் வந்துட்டு இந்த ஹோண்டா NX500ல் நியூவாக கொண்டு வந்திருக்காங்க. இதோட எல்இடி லைட் பார்த்தீங்கன்னா ஸோ பவர்ஃபுல் நியூ எல்இடி ஹெட்லைட் வந்துட்டு ஒரு என்ஹான்ஸ்டு விசிபிலிட்டிக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் டிசைன் ஸோ அட்ராக்டிவ் லுக்கில் கொடுத்துருக்காங்க. இதோட டியூல் டிஸ்க் பவர்ஃபுல் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஹோண்டா NX500ஓட ஒரு நல்ல அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன். இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 471cc, மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 46.9 PHP அட் த 8600 RPM அண்ட் மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 43 Nm 6500 RPM டார்க். டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட். டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்தீங்கன்னா செயின் டிரைவ். ஸோ ட்வின் சிலிண்டர் இன்ஜின். அடுத்த கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல்ட். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 17.5 லிட்டர்ஸ். இதோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா சோபா 41 mmல கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ESD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ். ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரோ லிங்க் மோனோ சஸ்பென்ஷன். பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ஆப்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பிரேக் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக், அதாவது டியூவல் டிஸ்க் பிரேக். அண்டு வீல் டைப் பார்த்தீங்கன்னா அலாய் வீல் டைப். டயர் டைப் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ். கர்ப் வெயிட் பார்த்தீங்கன்னா 196 kg. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 830 mm. அடுத்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 180 mm கொடுத்துருக்காங்க. இது போக ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னா 2165 mm. ஓவரால் வித் பார்த்தீங்கன்னா 830 mm அண்டு ஓவரால் ஹைட் பார்த்தீங்கன்னா 1415 mm. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1445 mm கொடுத்துருக்காங்க. இதோட சேசிஸ் டைப் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் டைமண்ட் கட்டில் வந்துட்டு இதோட சேசிஸ் டைப் இருக்குது. இதோட நெக்ஸ்ட்டு கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது 3 கலர் ஆப்ஷனில் வருது. கிராண்ட் பிரிக்ஸ் ரெட் அண்டு மேட் கன் பவர் பிளாக் மெட்டாலிக்
தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பியர் ஹாரிசானல் ஒயிட். ஸோ இந்த 3 கலர் ஆப்ஷன் தான் ஹோண்டா NX 500ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஹோண்டா NX 500ஓட ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் 3 கலர் ஆப்ஷன். So thank you. Please subscribe to Super Hero Motorsports Tamil at CLR Tamil. Super Hero Motorsports, come let's roll. Thank you.